ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து என்எஸ்சி வந்து புதுசாக ஒரு 45 ஸ்டாக்ஸை வந்து எஃப்என்டோ கான்ட்ராக்டில் கொண்டு வராங்க. அது எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 29 ஸோ எஃப்என்டோ கான்ட்ராக்டில் வரணும். அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேடிங் டேல 75% ஆஃப் த டேஸில் வந்து ஸ்டாக் கண்டிப்பாக ட்ரேட் ஆகும். இது ஒரு நம்பர் 1 கண்டிஷன்ஸ். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 கோடி அளவுக்கு இருக்கணும். மூணாவது கண்டிஷன்ஸ் வந்து ஆவரேஜ் டெய்லி நோஷனல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி, அதானி கிரீன் எனர்ஜி, ஏஞ்சல் 1, ஏபிஎல், அப்போலோ டியூப்ஸு, அப்புறம் அதானி டோட்டல் கேஸு, பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎஸ்சி லிமிடெடு, கேம்ஸு, சிடிஎஸ்எல், சிஇஎஸ்சி லிமிடெடு, சிஜி பவர், சிஎன்ட், டெலிவரி, டிமார்ட், ஹச்எஃப்சிஎல், ஹட்கோ, ஐபி, அப்புறம் ஐஆர்பி இன்ஃப்ரா, ஐஆர்எஃப்சி, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸு, ஜிண்டால் ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, கல்யாண் ஜுவல்லர்ஸு, கேஇஐ இண்டஸ்ட்ரீஸு, கேபிஐடி டெக்னாலஜிஸு, எல்ஐசி இந்தியா, லோதா, மேக்ஸ் ஹெல்த்து, அப்புறம் வந்து என்சிசி, அப்புறம் என்ஹெச்பிசி, நைகா ஆயில், அப்புறம் வந்து பேடிஎம், பாலிசி பஜாரு, பூனாவாலா ஃபின்கார்ப்பு, பிரெஸ்டீஜ் எஸ்டேட்டு, எஸ்ஜேவிஎன், சோனா பிஎல்டபிள்யூ, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸு, டாடா எலக்ஸி, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, யூனியன் பேங்க்கு, வருண் பேவரேஜஸ் லிமிடெடு, எஸ் பேங்க்கு, அப்புறம் ஜொமேட்டோ. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸு ட்ரேடிங் வால்யூம் நிறைய நடக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டாக்ஸு ட்ரேடிங் வால்யூம் நிறைய நடக்குதுன்னா நம்ம வந்து நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸு, நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸில் நம்ம வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எஃப்என்டோ கான்ட்ராக்டில் வர ஸ்டாக்ஸ் ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.